சொன்ன நம்முடைய ஆட்சியிலே புதிதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கார், கூவத்தையும் அடையாறையும் சீர் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் ஏற்கனவே நாங்களும் முயற்சித்து தான், கலைஞர் அவர்களும் முயற்சித்து தான் கூவத்தை சரி செய்ய வேண்டும் என்று. என்ன சங்கடம் என்று சொன்னால், சென்னையில் 540 இடங்களில் அந்த கழிவுநீர் அங்கங்கே கலக்கிறது, அடையாறிலும் கலக்கிறது, கூவத்திலையும் கலக்கிறது. சரி, அந்த 540 இடத்துல கலக்கிற அந்த குடிநீர் திட்டம் ஒரு நாளைக்கு 1300 mld கொடுக்குறோம். ஒரு 100 லிட்டர் என்று சொன்னால் 5 லிட்டர் 10 லிட்டர் தான் செலவாகும், பாக்கி 90 லிட்டர் தரைக்கு கழிவதாக தான் போகும். எனவே அவ்வளவு கழிவையும் கொண்டு போய் சுத்திகரிப்பு செய்து நெசப்பாக்கத்தில் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் 1000 mldக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கினாலும் கூட அது இதையும் எடுத்து சென்று சுத்திகரித்து நிலத்தடி நீரை பெருக்கினால்தான் அந்த தண்ணீர் சரியாக வரும். எனவே அந்த 540 இடங்களில் இருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குழாய்கள் பதிக்க வேண்டும், சாலைகளை தோண்ட வேண்டும், போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, எல்லா சிரமங்களும் இருக்கிறது. எனவே அதில் மிகப்பெரிய சவால்களை இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் என்றால் அது கடைசியாக இறுதியாக செய்ய முடியவில்லை.